எந்த வகையான பொடியை இறைவனுடைய திருமேனிக்கு சாற்றணும், எந்த பொடியை கொண்டு இறைவனுக்கு தூபம் காட்டணும், இப்படி பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்படி செஞ்சால் இந்த 2ஆம் கால பூஜைக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். சரி, 2ஆம் கால பூஜை துவங்கக்கூடிய நேரம் இரவு 10:30 மணி. நமக்கு இங்கே தட்சிணாமூர்த்தியாக இறைவன் வந்து காட்சி தராரு. மகாவிஷ்ணு வணங்கிய காலம்தான் இந்த காலம். மகாவிஷ்ணு அப்படின்னாலே உடனே தாயார் எழுந்தருள்வாள் இல்லையா? அதனால் இந்த காலகட்டத்தில் அலங்காரம் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இங்கே தட்சிணாமூர்த்தியாக இறைவன் காட்சி தர்றதுனால குழந்தைகள் வந்து கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கணும்னா இந்த காலத்தில் இறைவனை வழிபாடு செய்யலாம். சரி, குழந்தைங்க தூங்கிட்டாங்க, முடியலை, என்ன செய்கிறது அப்படின்னா நாம் இந்த காலத்தில் இறைவனுக்கு ஒரு துளசியிலாவது நம்ம அர்ச்சனை செய்யலாம். துளசி அப்படின்றது இந்த காலத்தில் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. சரி, இப்படி நாம் இறைவனை வழிபடணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவருக்கு அபிஷேகம் அப்படின்றத செய்யணும் இல்லையா? இந்த அபிஷேகம் செய்யக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னா இளநீர், பஞ்சாமிர்தம். என்ன ரெண்டே பொருள் தான் இதில் சொல்லியிருக்கீங்களே அப்படின்னா, மகாலட்சுமி தாயாருக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அந்த பொருட்களால் நாம் சிவபெருமானுக்கு இந்த 2ஆம் காலத்தில் பூஜை செய்யலாம், அபிஷேகம் செய்யலாம். மாதுளை முத்துக்கள் இருக்கு இல்லையா, அது கூட எடுத்துக்கோங்க. அதால் அந்த முத்துக்களால் இறைவனுக்கு நாம் அபிஷேகம் செய்தல்றது எவ்வளோ சிறப்பு தெரியுமா? பால், பழம், தயிர் இது போன்ற மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடித்தமான பொருட்களை எல்லாம் கொண்டு இறைவனுக்கு நாம் இந்த காலத்தில் அபிஷேகம் செய்யலாம். இப்படி அபிஷேகம் செஞ்சுட்டு சந்தனம், அதில் ஒரு சிட்டிகை அகில் பொடி சேர்த்து இறைவனுடைய திருமேனிக்கு நாம் சாற்றலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த அகில் பொடியை சாம்பிராணி புகை போடுறோம் பாருங்க, அந்த மாதிரி போடலாம். நெருப்பை பற்ற வச்சு சாம்பிராணியை தூவி புகை போடுவோம் இல்லையா, தூபம் காட்டுவோம் இல்லையா, அதே மாதிரி சாம்பிராணிக்கு பதிலாக அகில் பொடியை தூவி நம்ம தூபம் காட்டணும். அகில் பொடி அப்படின்றது உயர்ந்த வாசனை திரவியங்கள்லாம் எங்கே இருக்குதோ அங்கே மகாலட்சுமி வாசம் செய்வாள் அப்படின்னு சொல்லப்படுது. ஆக இந்த அகில் பொடின்றது நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இந்த செல்வந்தர்கள் வீடுகளில் பழங்காலத்தில் நம்ம திருப்பாவையிலே கூட இதை பார்க்கலாம். மாளிகையில் பெண் உறங்கி கொண்டிருக்கும் போது அவருடைய தாயார் வந்து இந்த அகில் பொடி போன்ற உயர்ந்த வகை வாசனை திரவியங்களை கொண்டு புகை போடுவதா சொல்லப்பட்டிருக்கு. ஆக அந்த மாதிரி இந்த அகில் பொடியை கொண்டு நாம் புகை வந்து இந்த 2ஆவது காலத்தில் போடலாம். இப்படி புகை போட்டு அதற்கு அடுத்ததான் நைவேத்தியமாக நம்ம என்ன செய்யணும்னா பால் பாயசம், கற்கண்டு சாதம், பாசி பருப்பு பாயசம், பழங்களில் வந்து பலாப்பழம், மாதுளை இது வைக்கலாம். இது எல்லாமும் செய்யணுன்ற அவசியம் கிடையாது. நமக்கு எது முடியுமோ அதை செஞ்சு வைக்கலாம். நான் எதுவுமே செய்ய முடியல, கற்கண்டு இருக்குது வீட்டில் அப்படின்னா 4 கற்கண்டை இறைவனுக்கு முன்னாடி வைத்து அன்போடு அவரை வணங்கி உள்ளன்போடு அவரை வணங்கினாலே போதும். ஆக நம்ம அர்ச்சனை செய்யணும். என்ன பொருள்? தாமரை மலர், துளசி, வில்வம், இந்த 3 தலை நம்ம இறைவனுக்கு வந்து அர்ச்சனை செய்யலாம். ஏதாவது ஒரு பொருள் கிடைச்சா கூட போதுங்க. துளசி வந்து ரொம்ப விசேஷம். இந்த நேரத்தில் துளசி 4 எடுத்து வச்சுக்கோங்க. சும்மா ஒரு 4 துளசி சிவனுடைய திருமேனியில் சாற்றினால் போதும். அவருக்கு அதால் அர்ச்சனை செஞ்சால் போதும். இறைவனுடைய திருநாமங்களை சொல்லியோ 108 இல்லை 1008 முறையோ சொல்கிறதோ, இல்லை திருவாசகம் படிக்கிறதோ, சிவபுராணம் படிக்கிறதோ, ஏதாவது ஒன்று இறைவனுடைய திருநாமத்தை நம்ம ஒழிச்சுக்கிட்டே இந்த பொருட்களால் நம்ம அர்ச்சனை செய்யலாம். இந்த 2ஆவது காலத்துக்கான வழிபாட்டு முறை